கர்நாடகத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கான மோதல் மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கே.சி. வேணுகோபால் பெங்களூருவுக்கு வருகை தந்துள்ளது அம்மாநில அரசியலில் பரபரப்பை கூட்டியுள்ளது. கர்நாடக முதல்வராக சித்தராமையா பதவியேற்று 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் ஏற்கனவே கூறியபடி டி.கே. சிவகுமாருக்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அமைச்சரவையில் மாற்றம் வேண்டும் என்று கோரி டி.கே. சிவகுமாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் கூறி வரும் நிலையில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கே.சி. வேணுகோபால் பெங்களூருவுக்கு வருகை தந்துள்ளார். தனியார் ஹோட்டலில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தும் அவர் கட்சி மேலிடத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மானவல்லா கிராமத்தில் ஆட்கொள்ளி புலியை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மானவல்லாவில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண் நாகியம்மாளை ஆக்ரோஷமாக தாக்கி புலி இழுத்துச் சென்றது. இதில் அவர் உயிரிழந்த நிலையில் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் மீட்கப்பட்டது. புலி கொடூரமாக தாக்கியதில் பெண் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. இந்நிலையில் ஆட்கொள்ளி புலியை வனத்துறையைச் சேர்ந்த 40 பேர் கொண்ட குழு தீவிரமாக தேடி வருகிறது. 31 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி ட்ரோன் கேமரா மூலமாகவும் புலியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே புலி நடமாட்டம் இருப்பதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வெளியே நடமாட வேண்டாம் என்றும் கிராம மக்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை திருமங்கலம் பகுதியில் மது கொடுத்து சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பிரபல தனியார் பள்ளியில் படித்து வரும் 7ஆம் வகுப்பு மாணவன் மது போதையில் தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவனிடம் விசாரித்துள்ளனர். அப்போது 2 இளைஞர்கள் தன்னை குடிக்க வைத்து போதைப் பொருட்கள் கொடுத்ததாகவும் பின்னர் ஆடைகளை அவிழ்க்கச் சொல்லி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மாணவன் கூறியுள்ளார். இதனையடுத்து பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் பல்வேறு திடுக்கிடு வைக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. பாதிக்கப்பட்ட 7ஆம் வகுப்பு மாணவனை அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் இளைஞர்களிடம் அழைத்து சென்றதும் மது போதைக்கு அடிமையாகி அந்த 10ஆம் வகுப்பு மாணவன் இந்த செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் பாரி அரசன் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் மேலும் பள்ளி சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.